அதிரடியாக ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வெடிகுண்டுகளையும் களமிறக்கி தயாராகி வரும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் யமன் பழங்குடி தலைமைகளின் அதிரடியான தயார்படுத்தல்களும் ஒரே நேரத்தில் களமிறங்கப் போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் அடிமை அரபுகளும். ரஃபாவிலே சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய புதிய திருப்பங்கள். காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய புதிய திட்டமும் இந்த திட்டத்தினுடைய செயற்பாடுகளும். அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போகும் சவுதி அரேபியாவின் ஜொனியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான நேரடி பேச்சுவார்த்தைகளும். கத்தாரும் அமெரிக்காவும் இணைந்து அமைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டளை மையமும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்ட கஜகஸ்தானும். நேற்று மாலை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வீரியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனானினுடைய 5 கிராமங்களுக்கு எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. நாங்கள் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம். இதனால் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் முழுமையாக வெளியேறி விடுங்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எச்சரிக்கைகளை வெளியிட்டது. மேலும் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் எச்சரிக்கைகளை வெளியிட்டு வெறும் 15 நிமிடங்களுக்குள்ளேயே குறித்த 5 கிராமங்களை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த 5 கிராமங்களிலும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. போரின் போது குறித்த கிராமங்களில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய திறன்கள் மீண்டும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் அளித்திருந்த பல கட்டிடங்களை ஹிஸ்புல்லா மீண்டும் நிர்மாணித்துள்ளது. இவற்றை இலக்கு வைத்தே நாங்கள் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்தது. அதே போன்று இன்று காலையிலிருந்து மாலை வரையில் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் 3 வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு அமெரிக்காவினுடைய கருவூலத்துறையானது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஏற்கனவே ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. தற்போது குறித்த நிதி நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான உறுப்பினர்களுக்கு எதிராகவே அமெரிக்காவின் கருவூலத்துறையானது இந்த உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அடுத்து இன்றைய தினம் கஜகஸ்தான் நாடானது உத்தியோகபூர்வமாக ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டுள்ளது. இஸ்லாமிய நாடான கஜகஸ்தான் நாடானது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் உறவை வலுப்படுத்தியுள்ளது. அசர்பைஜானுக்கு அடுத்தபடியாக கஜகஸ்தானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் உறவுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இரு தரப்பினருக்கும் இடையிலே அதிகளவான வர்த்தகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது கஜகஸ்தான் நாடானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த இயல்பாக்கத்திற்கு அமைவாகவே ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டிருப்பதாகவும் அறிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவி ஏற்றதிலிருந்து ஆப்ரஹாம் உடன்படிக்கையை விரிவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய நாடுகளையும் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளையும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் ஒன்றிணைத்து ஆப்ரஹாம் உடன்படிக்கையை விரிவாக்க வேண்டும் என்கின்ற திட்டம் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய திட்டமாகும். எனவே இந்த திட்டத்திற்கு அமைவாகவே தற்போது கஜகஸ்தான் நாடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தி ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலை திட்டங்களை அதிகளவான கிறிஸ்தவ நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் உறவுகளை துண்டிப்பதற்கும் வர்த்தக நடவடிக்கைகளை துண்டிப்பதற்கும் பல கிறிஸ்தவ நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தன. ஆனால் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் உறவுகளை துண்டிக்க வேண்டிய இஸ்லாமிய நாடுகளும் அடிமை அரபு நாடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் வர்த்தகங்களை தொடர்வதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொள்கின்றார்கள். அடிமை அரபுகளும் அடிமை இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். உண்மையிலேயே அடிமை அரபுகளுடைய இஸ்லாமிய அடிமைகளுடைய நிலைமையானது அருவருப்பான நிலைமையாகும். அடுத்து கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவை தொடர்பாக கடந்த மாதம் வெளியிட்ட காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாக கத்தார் மீது யாராவது தாக்குதல்களை மேற்கொண்டால் கத்தாருக்கு ஆதரவாக அமெரிக்கா முழுமையாக களமிறங்கும். இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக கத்தாரினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் அமெரிக்காவை உறுதிப்படுத்தும். அதாவது அடிமை கத்தாரை பாதுகாக்கக்கூடிய அவர்களுடைய கடவுளாக அமெரிக்காவே இருக்கும். அத்தோடு இந்த
பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாக கத்தாரும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைப்பு கட்டளை மையத்தையும் அமைத்துள்ளார்கள். கடந்த 3ஆம் திகதி அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் கத்தாரிலே களமிறங்கினார். மேலும் இவருடைய தலைமையிலேயே கத்தாருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புதிய ஒருங்கிணைப்பு மத்திய கட்டளை தளமானது திறந்து வைக்கப்பட்டது. கத்தாரிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமான அல் உதைத் விமான கட்டளை தளத்தினுடைய ஒரு பகுதியில் தான் கத்தாரும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த மத்திய கட்டளை தளத்தை அமைத்துள்ளார்கள். இந்த ஒருங்கிணைந்த கட்டளை தளத்தின் மூலமாக கத்தாரினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒருங்கிணைந்த கட்டளை தளத்தை திறந்து வைக்கும் விழாவில் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் கத்தாருடன் இராணுவ உறவுகளை வலுப்படுத்தியுள்ளோம். மிக முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை கத்தாருடன் முடித்துள்ளோம். முன்னெப்போதையும் விட தற்போது எங்களுக்கு இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு வலுவடைந்து காணப்படுகின்றது. இந்த பிராந்தியத்திலே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கத்தாருடன் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டிய பல வேலை திட்டங்கள் காணப்படுகின்றன. மேலும் கத்தாரோடு ஒன்றிணைந்து அமைத்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு கட்டளை மையத்தின் மூலமாக நாங்கள் பல இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். உண்மையில் அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும் இடையிலான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது அடிமை கத்தாரை கொத்தடிமையாக மாற்றக்கூடிய ஒப்பந்தமாகும். இந்த அடிமைகள் அவர்களுடைய நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்காமல், நாட்டினுடைய பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்காமல், ஆயுதத்துறையிலும் இராணுவத்துறையிலும் எந்தவிதமான திறன்களையும் வளர்த்துக் கொள்ளாமல் தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அமெரிக்காவோடு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டிருப்பது வேடிக்கையான விடயமாகும். எதிரிகளிடம் பாதுகாப்பை தேடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதனை இன்னும் இந்த அடிமைகள் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் உண்மையில் அமெரிக்கா இவர்களுக்கு எதிரியாக இல்லை. இவர்களுடைய பாதுகாப்பு கடவுளாகவே இவர்கள் அமெரிக்காவை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி பாதுகாப்பு கடவுளான அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை கத்தாரிடமிருந்து கறந்து கொள்ளும். அமெரிக்காவிடம் இருக்கும் அனைத்து குப்பைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் பல பில்லியன் டாலர்களுக்கு இந்த அடிமைகளுக்கு விற்று விடுவார். அடுத்து அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு 48 F-35 போர் விமானங்களை விற்பனை செய்ய போகின்றது. இதற்கான விசேட பேச்சுவார்த்தைகள் பென்டகனில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அடிமை கத்தாரை போன்று அடிமை சவுதி அரேபியாவும் அமெரிக்காவோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிக்கப் போகின்றது. சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு கடவுளாக அமெரிக்காவை ஏற்றுக்கொள்வதற்கான ஒப்பந்தங்களை முடிக்கப் போகின்றது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாகவே அமெரிக்கா 48 F-35 போர் விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு வழங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையில் இங்கிருக்கக்கூடிய நகைப்புக்குரிய விடயம் என்னவென்றால் 48 F-35 போர் விமானங்களை வைத்துக் கொண்டு அடிமை சவுதி அரேபியா என்ன செய்ய போகின்றது என்பதுதான். கடதாசியில் ராக்கெட் செய்து விளையாடும் அடிமை சவுதி அரேபியா 48 F-35 போர் விமானங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகின்றது என்பதனை நினைத்தாலே சிரிப்பு வருகின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் 48 F-35 போர் விமானங்களையும் இன்னும் மேனைய குப்பைகளையும் அடிமை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்து பல பில்லியன் டாலர்களை கறக்கப் போகின்றார். மேலும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காக பாதுகாப்பு கடவுளாக அமெரிக்காவை தெரிவு செய்வதற்காக வருகின்ற நவம்பர் 18ஆம் திகதி சவுதி அரேபியாவினுடைய ஜொனி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்கின்றார். மேலும் இந்த விஜயத்தின் போது டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் முடிக்கப் போகின்றார். அத்தோடு இந்த சந்திப்பிலே அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் மாத்திரம் முடிக்கப்பட போவதில்லை. சவுதி ஜொனி பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை மாத்திரம் முடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்யவில்லை. பாதுகாப்பு கடவுளான அமெரிக்காவினுடைய உத்தரவுகளுக்கு அமைவாக, நிபந்தனைகளுக்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவுமே சவுதி ஜொனி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். மேலும் இந்த சந்திப்பிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மூலோபாய விவகார அமைச்சரும் கலந்து கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. பாதுகாப்பு கடவுளின் தலைமையில் இந்த நேரடி பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. காசாவிலே அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களை முடிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாகவே இந்தோ மிடில் ஈஸ்ட் கொரிடோர் பாதையும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் காசாவிலே அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தினை முடிக்க முடியவில்லை. மேலும் தற்போது காசாவிலே யுத்த
நிறுத்தம் என்கின்ற பெயரில் இவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதனால், காசாவிலே யுத்த நிறுத்தம் என்று சர்வதேச மக்களை ஏமாற்றி இருப்பதனால் தற்போது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி அஷ்கனாசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே போர் ஆரம்பிப்பதற்கு முன்பே சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தினை அடைந்திருந்தன. காசாவிலே போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முடியவில்லை. இருப்பினும் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தினை முழுமையாக நிறைவேற்றி காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கும் சவுதி அரேபியா விரும்புகின்றது. ஹமாஸ் இல்லாத, பலஸ்தீனிய போராளிகள் இல்லாத காசாவையே சவுதி அரேபியா விரும்புகின்றது. இராணுவமயமாக்கப்படாத காசாவையே சவுதி அரேபியா விரும்புகின்றது. அதே போன்று பிராந்தியத்திலே ஈரானினுடைய அச்சுறுத்தல்களையும் எதிர்ப்பற்றுக்களுடைய அச்சுறுத்தல்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை சவுதி அரேபியாவுக்கும் காணப்படுகின்றது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, யமன் ஹவுதிகள், ஈராக்கி எதிர்ப்பு குழுக்கள் அனைத்தையும் நிராயுத பாணியாக்க வேண்டிய தேவையும் சவுதி அரேபியாவுக்கு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு யமன் ஹவுதிகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றார்கள். இந்த அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே சவுதி அரேபியா தற்போது அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை முடித்துள்ளது. ஈரானுடனான 12 நாள் போரின் போது சவுதி அரேபியாவினுடைய ஹெலிகாப்டர்கள் ஈரானினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருந்தன. சவுதி அரேபியாவினுடைய வான் பாதுகாப்பு படைகள் ஈரானி ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது. உண்மையில் இந்த சந்தர்ப்பத்திலே சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கூட்டணியினுடைய உறுதித்தன்மை வலுவடைந்திருந்தது. இதனால் தற்போது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தால் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்தலாம். இதற்கமைவாகவே தற்போதைய நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி அஷ்கனாசி தெரிவித்துள்ளார். அதாவது அடிமை அரபுகள் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கும், ஈரானுக்கு எதிராகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் ஈராக்கி எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட போரை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். இதற்கு பிறகு ஹமாஸினால் எதுவுமே செய்ய முடியாது, ஹிஸ்புல்லாவினால் எதுவுமே செய்ய முடியாது, எதிர்ப்பற்றுக்களினால் எதுவுமே செய்ய முடியாது, ஈரானும் பலவீனமடைந்து விட்டது என்று எண்ணியே இந்த அடிமை அரபுகள் ஆக்கிரமிப்பாளர்களோடு ஒன்றிணைந்து இறுதிக்கட்ட காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பற்றுக்களும் ஈரானும் வீழ்ந்து விட்டார்கள், பலவீனமடைந்து விட்டார்கள் என்று எண்ணியே இந்த அடிமைகள் இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு இந்த வார ஆரம்பத்திலே சவுதி அரேபியா நாடு முழுவதும் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருந்தது. போருக்கு மக்களை தயார்படுத்தும் வகையில் சைரன் எச்சரிக்கைகளையும் தொலைபேசி எச்சரிக்கைகளையும் சோதனை செய்திருந்தது. இதற்கமைவாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இவை தொடர்பான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் என்னுடைய காணொலியை பார்வையிடக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் முன்னே காணொலியில் இவை தொடர்பான கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தார்கள். அதாவது சவுதி அரேபியா தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றது. அதிலும் குறிப்பாக யமன் ஹவுதிகளுடைய தாக்குதல்களுக்கு தயாராகி வருகின்றது. ஏனென்றால் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டங்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டு வருகின்றார்கள். பெரும்பாலும் ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஒரே நேரத்திலேயே இவர்கள் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்கலாம். இதற்கான வேலை திட்டங்களையே இந்த அடிமை அரபுகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவை இலக்கு வைப்பார்கள். இதனாலேயே சவுதி அரேபியா அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் தற்போது மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இந்த வேலை திட்டங்களுடைய அடுத்த கட்டமாக யமனினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி மற்றும் அமீரக கூலிப்படையினுடைய அரசாங்க பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் முகமது மொஹசின் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான போர் முனையை தயார் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார். இதற்காக தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கூலிப்படைகளுடைய தளபதிகளையும் சந்தித்து விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த சந்திப்பிலே சவுதி அரேபியாவினுடைய பிரதிநிதிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். யமன் அன்சாருல்லாவுக்கு
காசாவுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களுக்கு சாத்தியமான வழிமுறைகள் தொடர்பாகவும் குறித்த கலந்துரையாடலில் பேசப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இன்று காலை சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் சவுதி அமீரக கூலிப்படை அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்கு திட்டமிடுகின்றார்கள். இவ்வாறு யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை இவர்கள் படுகொலை செய்ததும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அவர்களுடைய கூலிப்படைகளை பயன்படுத்தி யமன் ஹவுதிகளுடைய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இந்த திட்டத்திற்கமைவாகவே தற்போது காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியாக ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வெடிகுண்டுகளையும் களமிறக்கி அடுத்த கட்ட தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக யமன் பழங்குடி மக்கள் முழுமையான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு வாரமாக பழங்குடி தலைமைகள் அணிதிரட்டல் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சனா பிரதேசத்திலும் சதா பிரதேசத்திலும் யமன் பழங்குடி தலைமைகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய அணிதிரட்டல்கள் முழுமையாக நிறைவடைந்திருப்பதாகவும் இந்த அடிமைகளுக்கு பாடத்தினை புகற்றுவதற்கான ஆயுதங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் யமன் ஹவுதிகளுடைய தீப்பிழம்பு தயாராகி வருகின்றது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலை கான் யூனிஸின் மேற்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 3 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ரஃபா கடவை பிரதேசமானது இன்னும் திறக்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு 20க்கும் குறைவான உணவு வண்டிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுகின்றன. பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியின் 1% கூட இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான மருந்துகள் கூட அனுமதிக்கப்படவில்லை. அடிமை மத்தியஸ்தர்களான துருக்கியும் எகிப்தும் கத்தாரும் இவை தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாஹு விசேட போரமைச்சரவை கூட்டத்தினை நடத்தியிருந்தார். இந்த போரமைச்சரவை கூட்டத்திலே காசாவின் மஞ்சள் நிற எல்லை பிரதேசங்களை மேலும் விரிவாக்குவதற்கான உத்தரவுகளை நெட்டன்யாஹு பிறப்பித்துள்ளார். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய 58% பிரதேசங்களை கட்டுப்படுத்துகின்றது. மேலும் இந்த வருட இறுதிக்குள்ளே 10% இந்த எல்லை பிரதேசங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் 68% பிரதேசங்களை நாங்கள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் இதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறுமே நெட்டன்யாஹு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு மாதம் கடந்துள்ள நிலைமையில் 58% பிரதேசங்கள் தற்போது 62% பிரதேசங்களாக மாறியுள்ளன. இவை தொடர்பாக முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இந்த வருட இறுதிக்குள்ளே எப்படியாவது காசாவின் 68% பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. படிப்படியாக மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை விரிவாக்கி வருகின்றது. அத்தோடு இந்த போரமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் எக்ஸ் தளத்திலே இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே ஹமாஸினுடைய கடைசி சுரங்கப்பாதை அளிக்கப்படும் வரை நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். காசாவில் சுரங்கப்பாதைகள் அளிக்கப்பட்டால் ஹமாஸை எங்களுக்கு இலகுவாக அளித்துவிட முடியும். இதனால் காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து சுரங்கப்பாதைகளையும் முழுமையாக அளிக்குமாறு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். காசாவில் சுரங்கப்பாதை இல்லை என்றால் ஹமாஸும் இருக்காது. ஹமாஸை இல்லாதொழிப்பதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பே இந்த சுரங்கப்பாதைகள் தான். எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நாங்கள் காசாவிலே சுரங்கப்பாதைகளை முழுமையாக அளிப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது காசாவிலே நோ டனல்ஸ் நோ ஹமாஸ் என்கின்ற புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளது. சுரங்கப்பாதைகள் அளிக்கப்பட்டு இல்லாதொழிக்கப்பட்டால் ஹமாஸும் அளிக்கப்பட்டு இல்லாதொழிக்கப்படும் என்கின்ற திட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் களமிறக்கியுள்ளது. இதன் ஆரம்ப கட்டமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் உள்ள சுரங்கப்பாதைகளை முழுமையாக அளிக்கக்கூடிய வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே சுரங்கப்பாதை ஒன்றில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான விடயத்தில் சில திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. அதாவது ரஃபாவின் கிழக்கு பிரதேசமான ஜெனினா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை ஒன்றிலேயே 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் சிக்கிக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உறுதி செய்துள்ளது. 2014ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதர் கோல்டின் என்கின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயினுடைய உடலும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் குறித்த சுரங்கப்பாதைக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சிப்பாயினுடைய உடலை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் 200 பலஸ்தீனிய போராளிகளையும் வெளியேற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த சுரங்கப்பாதையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டால் குறித்த இஸ்ரேலிய சிப்பாயினுடைய உடலை மீட்டெடுக்க முடியாமல் போய்விடும். இருப்பினும் ஒரு இறந்த சிப்பாயினுடைய உடலுக்காக 200 பலஸ்தீனிய போராளிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விடுவிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியே. அது மட்டுமல்லாமல் அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கமைவாக அனைத்து கைதிகளுடைய உடல்களையும் எப்படியாவது ஹமாஸ் ஒப்படைத்து விட வேண்டும் என்று இந்த அடிமை மத்தியஸ்தர்கள் உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.